தீபாவளி ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. நிறைய ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கோம். நிறைய மக்களை போய் சந்திக்கிறோம். எல்லா திரையரங்கிலுமே மக்கள் கூட்டம் கூட்டமாக நிரம்பி வழிகிறாங்க. எல்லாருமே முழு மனசாக வந்து பைசனை கொண்டாடுறாங்க. திருநெல்வேலி, ஆலங்குளம், தென்காசி, மதுரை அதான் முடிச்சுட்டு இப்போ சேலம் வந்திருக்கோம். சேலம் டிஎன்சி ராக்ஸில் வந்து பைசன் பார்த்தோம். மக்களோட சேர்ந்து முழு ஸ்க்ரீனுமே மக்கள் நிரம்பி இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த படத்தை கொஞ்சம் சில காட்சிகள் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா மக்களும் கொண்டாடுற மாதிரி சேலம் மக்களோட எல்லா படங்களையுமே வருஷம் வருஷம் இங்கே 4 படங்களையுமே சேலத்தில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. மாமன் நான் சேலத்தில் தான் எடுத்தேன். எப்போவுமே சேலத்தில் வந்து எனக்கு பெரிய ஓப்பனிங் இருந்திருக்க படங்களுக்கு பாராட்டியிருக்காங்க, கொண்டாடியிருக்காங்க. அதனால் எல்லா மக்களும் நன்றி சொல்வது போல சேலம் மக்களுக்கும் ஒரு டீம் சார்பாகவும் மொத்த படக்குழு சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியா 5 வெற்றி படங்களுக்குள்ள மக்கள் கொடுத்த ஆதரவு தான். அதுக்கு ரொம்ப நன்றி மக்களுக்கு. நெக்ஸ்ட் என்னோட படம் வந்து தனுஷ் சார் ப்ராஜெக்ட் வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்டம் பண்ணுறேன். பெரிய பெரிய பட்ஜெட்டு, அது பெரிய ப்ராசஸ். அதுக்காக இவ்வளோ நாள் டிலே. நிச்சயமாக அது நெக்ஸ்ட் இயர் தான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு பெரிய என்னுடைய கேரியரில் ஒரு பெரிய படமாக இருக்கும். பொதுவாக நான் ஒரு விஷயம், அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ எந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன மாதிரி உரையாடல் போய்கிட்டு இருக்கு, எதை சொன்னால் திருப்பி அவங்களுக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்த்து பெரிய மாற்றத்தையோ டிஸ்கஷனையோ உருவாக்க முடியும் அப்படின்னு தோணும்போது முன்னாடி வாழ்க்கையில் அழுத்தின இல்லை நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்த சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை வச்சு ஒரு திரைக்கதையாக மாற்றி தான் பண்ணணும்னு நினைச்சோம். பைசன் நிச்சயமாக வந்து முழுக்க பைசன் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போனா சவுத்து தென் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள நிறைய மாவட்டங்களில் வந்து இன்னும் வந்து இளைஞர்களோட கனவுலாம் இருக்குல்ல, அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. பயணப்பட முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அகச்சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் உடச்சிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய படம் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் பைசன் எடுத்தது. நம்ம மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு அதான் மீனிங். இல்லை, ஆமாம், இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி படங்களை மக்கள் பார்க்குறாங்க, விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னாலே, அதோட படைப்பாளிகளை கொண்டாடுறாங்க அப்படின்னாலே மக்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி சமூகம் மாறணும், இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சமூகம் தயாராகணும், இந்த மாதிரி உரையாடல்களை நிகழ்த்துகிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும், அவங்களை கொண்டாடணும், மக்கள் ரெடியாகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்துக்கும் மக்கள் பொதுமக்கள் ரெடியாகவே இருக்காங்க. நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க. அதை நோக்கி நகர்த்துறது தான் நல்ல படைப்பாளிகளுக்கு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும். அதில் ஒரு சின்ன பங்கா என் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவருடைய எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து தொடர்ந்து என்னுடைய 4 படத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இப்போ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த படம் வந்து நிச்சயமா வந்து அவ்வளோ ஆசைப்பட்டாரு. படம் பார்த்து முடிச்சோட ரியாக்ஷன் என்ன இருந்துச்சுன்னா, இவ்வளோ உழைப்பு போட்டு சினிமாவில் படம் எடுக்கிறீங்கிறது ஆச்சரியமா இருக்கு, உங்களோட உழைப்பு ரொம்ப பிரமிக்க வைக்குது, தொடர்ந்து அவங்க படங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டைரக்டரா அவங்களோட ஆளுமை வெளிப்படுது, மொத்த டீம்ல நடிச்சிருக்கவங்க அத்தனை பேருமே சிறப்பாக பங்காற்றியிருக்காங்க. அமித் சார், பசுபதி சார், துருவ ரொம்ப பாராட்டினாரு. துருவோட சின்ன வயசுல இவ்வளோ மெச்சூர்டான உழைப்பு போட்டதுக்கு துருவ ரொம்ப பாராட்டினாரு. மொத்தமாகவே ஒரு படக்குழுவை மொத்த டீமாவே ரொம்ப என்ன சொல்றது, மனசு விட்டு பாராட்டி பேசினாரு. என்கிட்டையும் பேசினாரு, ரஞ்சித் நாட்டையும் பேசினாரு. இல்லை, 2 பேரும் நிறைய உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. அடிக்கடி சந்திச்சிருக்கோம், அடிக்கடி பேசி இனி அவர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே பேசிட்டு இருக்காரு. ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு என் மேல. அது நிகழும்போது நிகழ்ந்தா அது பெரிய பெரிய படமா இருக்கும். நானும் அவர் டிஸ்டர்ப் பண்ணல, அவர் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் நிறைய உரையாடிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி உரையாடலாம் பேசுவோம். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணணும். அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமா அது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது இன்னும் முடிவாகல, எதுவும் அந்த மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் முடிவாகல. நான் ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு. மாமன் அப்போ சைன் பண்ண கமிட்மெண்ட் இல்லை. அது இன்னும் யார் கதாநாயகன் யார் இதுன்னு முடிவு பண்ணல. ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. என்னோட முதல் கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தான் ப்ராசஸ் நடக்கும்.